ஆண்டாள் திருவடிகளே சரணம். சிற்றஞ்சிறுகாலே வந்துன்னை சேவித்து உன் பொற்றா மறையடியே போற்றும் பொருள் கேளாய். பெற்றம்மை துண்ணும் குலத்தில் பிறந்து நீ குற்றேவல் எங்களை கொள்ளாமல் போகாதே. இற்றை பறைகொள்வான் அன்றுகான் கோவிந்தா, எற்றைக்கும் ஏழேழு பிறவிக்கும் உந்தன்னோடு உற்றோமே யாவோம் உனக்கே நாம் ஆட்செய்வோம், மற்றை நம் காமங்கள் மாற்றேலோர் எம்பாவாய். ஆண்டாள் திருவடிகளே சரணம். திருப்பாவையின் பாசுரம் 29. இந்த மனதை உருக்கும் பாசுரத்தில் ஆண்டாள் தனக்கு வேண்டும் பறை என்ன என்பதையும் கண்ணனிடத்தில் சொல்கிறாள். மற்றும் ஒரு அருமையான விஷயத்தை சொல்கிறாள். மனம் உருக்கும் ஒரு விஷயத்தை சொல்கிறாள். மற்றை நம் காமங்கள் மாற்று என்று சொல்கிறாள். எங்களுடைய மற்ற ஆசைகளை நீ களைந்து விடு கண்ணா என்று சொல்கிறாள். ஆண்டாள் பறை வேண்டும் என்று சொல்லிக்கொண்டேதான் வருகிறாள் என்று பார்த்தோம் இல்லையா? அவளுக்கு வேண்டும் பறை என்பது எற்றைக்கும் ஏழேழு பிறவிக்கும் உந்தன்னோடு என்று எப்பொழுதும் பிறவி பிறவி பிறவியாக எல்லா பிறவிகளிலும் கண்ணா உன்னுடைய அடியவளாகவே நான் இருக்க வேண்டும் என்று சொல்கிறாள். சொல்லிவிட்டு இப்படி மனதை உருக்கும் ஒரு வாக்கியத்தை சொல்கிறாள். மற்றை நம் காமங்கள் மாற்று. என்னுடைய வேறு எந்த ஆசைகளாக இருந்தாலும் அவை எல்லாவற்றையும் மாற்றிவிடு கண்ணா, நான் எப்பொழுதும் உன்னுடைய திருவடிகளையே நினைத்து கொண்டிருக்க வேண்டும் என்று கேட்கிறாள். இது உண்மையிலேயே மனதை உருக்கும் ஒரு விஷயம்தான். என்னவென்றால், நாம் பார்த்து கொண்டுதான் வருகிறோம். நமக்கு சத்சங்கத்தில் ஆசை இருக்கிறது. அதனால்தான் இதோ 29 பாசுரங்கள் வரை வந்துவிட்டோம். ஆண்டாள் என்ன சொல்கிறாள் என்று கேட்பதில் ஆசை இருக்கிறது. அவள் சொல்வதை கேட்டு நடக்க வேண்டும் என்பதில் ஆசை இருக்கிறது. ஆனால் இந்த நல்வழிப்படுதல், மற்றைய காமங்களை எப்படி வெல்வது என்பது நமக்கு தெரியவே இல்லை. தீய வழி மிகவும் சுலபமாக போய்விடுகிறோம். நாம் சொல்வோம் இல்லையா, ஒரு நல்ல விஷயத்தை கற்றுக்கொள்ள அத்தனை காலம் ஆகிறது. ஒரு 15 நிமிடங்கள் அல்லது ஒரு 30 நிமிடங்கள் முன்னதாக எழுந்திருக்க வேண்டும் என்று நினைப்போம். அதை செய்வதற்கு மாதக்கணக்கு ஆகும் நமக்கு. அப்படி போராடுவோம். ஆனால் ஒரு தீய பழக்கம் பட்டென்று வந்து விடுகிறது, ஒரே நாளில் வந்து விடுகிறது என்று பார்க்கிறோம் இல்லையா? அதனால் இந்த நல்வழிப்படுதல் எப்படி படுவது என்று தெரியவில்லையே என்று அப்படி தெரியாமல் தவிக்கிறோம். நமக்காகத்தான் ஆண்டாள் இந்த மற்றை நம் காமங்கள் மாற்றேலோ என்று சொல்லியிருக்கிறாள் என்று தோன்றுகிறது. ஒரு தோட்டத்தை வளர்க்க வேண்டும் என்றால் அந்த தோட்டத்தில் களைகளை களைய வேண்டும். களைகளையும் வளரவிட்டோம் என்றால் நம்மால் நல்ல செடிகளை, நமக்கு வேண்டும் என்ற செடிகளை வளர்க்க முடியாதல்லவா? அதே போன்று ஒரு பாத்திரத்தில் பால் எடுத்து வைக்க வேண்டும் என்று நினைக்கிறோம். அந்த பாத்திரத்தில் ஓட்டை இருந்தால் அந்த பால் அதில் நிற்காதல்லவா? அதனால் தோட்டம் வேண்டும் என்றால் களைகளை களைய வேண்டும். பாத்திரத்தில் பால் நிற்க வேண்டும் என்றால் அந்த ஓட்டையை நாம் அடைக்க வேண்டும். நம்மிடம் இருக்கும் தீய குணங்கள் அந்த ஓட்டை போன்றுதான். நாம் எவ்வளவுதான் முயன்றாலும் நம்மால் நல்வழி பட முடியாது நம்மிடம் தீய வழக்கங்கள் இருந்தால். ஒரே ஒரு தீய குணம் இருந்தால் கூட போதும், ஒரு தீய பழக்கம் இருந்தால் கூட போதும், அது நம் மொத்த வாழ்க்கையும் புரட்டி போட்டுவிடும். மற்ற எத்தனை நல்ல விஷயங்கள் இருந்தாலும், நல்ல பழக்கங்கள் இருந்தாலும், இந்த ஒரு தீய பழக்கம் உள்புகுந்து எல்லாவற்றையும் புரட்டி போட்டுவிடும். இதை நாம் உணர வேண்டும். அதுவும் இப்பொழுதுள்ள காலகட்டத்தில் தீய வழிபடாதிருத்தல் மிகவும் சவாலாக உள்ளது. எங்கு பார்த்தாலும் தீய விஷயங்கள், மனதை கலைக்கும் விஷயங்கள், மனதை கெடுக்கும் விஷயங்கள் தான் எல்லா இடத்திலும் நிறைய இருக்கின்றன. எப்பொழுதுமே ஏதோ ஒன்றை, ஒரு சிறிய விஷயத்தை பெரிதாக்கியோ அல்லது உண்மையை சற்று திரித்து கூறியோ ஏதோ ஒன்றை விவாதித்து கொண்டிருக்கும் ஒரு நிலைமையில்தான் நாம் இருக்கிறோம். நாம் விவாதிக்கிறோமோ இல்லையோ, அந்த விவாதங்களை பார்த்து கொண்டிருக்கும் ஒரு நிலையில்தான் நாம் இருக்கிறோம். நமக்கு புரிந்ததோ புரியவில்லையோ, நமக்கு அது தேவையோ தேவையில்லையோ, நாமும் அதில் ஏதோ ஒரு கருத்து தெரிவிக்கின்ற ஒரு நிலைமையில்தான் நாம் இருக்கிறோம். இது போன்ற விஷயங்களை கேள்விப்பட்டு கொண்டே இருப்பதால், எப்பொழுதுமே இதே போன்ற விஷயங்கள் நடந்து கொண்டே இருப்பதால் நல்வழிப்படுதல் என்பது அவ்வளவு பெரிய விஷயமாக, கடினமாக ஒரு விஷயமாக ஆகிவிட்டது. தீய பழக்கங்கள் என்பது நமது வாழ்க்கை குலைக்கக்கூடியவை, நமது வாழ்க்கையை தடம் புரள வைக்கக்கூடியவை. இந்த தீய பழக்கங்களினால் நமக்கு ஏற்படும் இழப்புகள் எத்தனை தெரியுமா? இந்த இழப்புகளை எல்லாம் நன்றாக ஒரு முறை யோசித்து பார்த்தாலே நாம் எந்த தீய பழக்கத்திற்கும் ஆளாகவே மாட்டோம். முதல் விஷயம், தீய பழக்கங்களினால் நமக்கு ஏற்படக்கூடியது உடல் நலக்குறைவு, உடல் உபாதைகள் எல்லாம் ஏற்படும். சில தீய பழக்கங்களிற்கான பொருட்கள் இருக்கின்றனவல்லவா? அந்த பொருட்களின் மேலேயே எழுதப்பட்டிருக்கும், இது உங்கள் உடல் நலத்திற்கு கேடு என்று. அப்படி இருந்தும் எத்தனை பேர் அந்த தீய பழக்கத்திற்கு ஆளாகிறார்கள். இதற்கு மேல் நாம் இதில் செல்ல வேண்டாம்.
ஆனால் இந்த பழக்கங்கள் என்று மட்டுமல்ல, மற்ற தீய பழக்கங்கள் இருக்கின்றனவல்லவா? நமது மனநலம் சார்ந்த பழக்கங்கள், அதீதமாக கோவப்படுவது, எரிச்சல் அடைவது, மனப்பதற்றங்கள், இவை எல்லாவற்றிற்குமே உடல்நலக்கேடு உண்டாகும் என்பதை நாம் உணர வேண்டும். அடுத்தது, தீய பழக்கங்களினால் நமக்கு எத்தனை நேர விரயம் ஏற்படுகிறது, எத்தனை பொருள் விரயம் ஏற்படுகிறது என்பதை நாம் உணர வேண்டும். நல்ல காரியங்களுக்கு செலவிட வேண்டிய நேரத்தை தீய பழக்கங்களுக்காக நாம் செலவிட்டு கொண்டிருக்கிறோம். அதே போல எத்தனை பொருள், பணம் செலவாகிறது. இந்த தீய பழக்கங்களுக்கான பொருட்கள் எவ்வளவு விலை உயர்ந்ததாக இருக்கின்றன, அதற்காக எத்தனை பொருள் செலவழிக்கிறோம். அப்படி செலவழித்து கொண்டே வந்தால் எப்பேற்பட்ட ஒரு பொருளாதார நெருக்கடிக்கு நாம் தள்ளப்படுவோம் என்பதை நாம் உணர வேண்டும். இதுபோன்று நேரத்தை வீணடிப்பதால், பொருளை வீணடிப்பதால், பொருளாதார நெருக்கடியில் சிக்கிக்கொள்வதால் உறவுகள் சீர்கெடும். உறவுகளில் ஒரு நல்லிணக்கம் இருக்காது. இந்த நல்லிணக்கம் இல்லாமல் இருப்பதால் சுயமரியாதையும் இருக்காது, பிறரும் மதிக்க மாட்டார்கள். இப்படிப்பட்ட ஒரு நிலையினால் சமூக புறக்கணிப்பு நேர்கிறது, ஐசோலேஷன் உண்டாகிறது. அந்த தீய பழக்கத்திற்கு உண்டான நபர் தனியாளாக உணர்கிறார். இப்படி தனிநபராக உணர்வதாலேயே அவருக்கு ஒரு தாழ்வு மனப்பான்மை ஏற்படுகிறது. இந்த தாழ்வு மனப்பான்மையும் தீய வழக்கத்திற்கு செல்வதுமே ஒன்றுக்கொன்று மிகவும் உடன்படுபவை. தாழ்வு மனப்பான்மை இருப்பதால் தீய வழக்கங்களுக்கு போகிறார்கள், தீய பழக்கங்கள் கொள்வதால் தாழ்வு மனப்பான்மைக்கு ஆளாகிறார்கள். ஆனால் உண்மையில் இந்த தீய பழக்கங்களை கைக்கொள்கிறார்கள் அல்லவா? அவர்கள் சொல்வது என்னவென்றால், இப்பொழுது நாம் பார்த்த இந்த காரணங்களில் ஏதோ ஒன்றைத்தான் சொல்வார்கள். எனக்கு மிகவும் மனப்பதற்றம் உண்டாகிறது, எனக்கு உடல் நலம் சரியில்லை, எனக்கு பொருளாதார சிக்கல் இருக்கிறது, எனக்கு உறவில் சிக்கல்கள் இருக்கின்றன, என்னை யாரும் விரும்பவில்லை என்று இந்த காரணங்களில் ஏதோ ஒன்றை சொல்லிதான் அவர்கள் தீய பழக்கத்திற்கே உட்படுகிறார்கள். ஆனால் அவர்கள் புரிந்து கொள்வதில்லை, இந்த தீய பழக்கத்தை அவர்கள் கைக்கொள்வதனால்தான் இந்த அத்தனை பிரச்சனைகளும் வருகின்றன என்று. இது ஒரு சுழல் போல, இதில் மாட்டிக்கொண்டால் இதிலும் மாட்டிக்கொள்ள வேண்டும். இதிலிருந்து வெளிவர வேண்டும் என்றால் அவர்கள் தீய பழக்கத்திலிருந்து வெளிவந்தால்தான் அவர்களுக்கு நேரம், பொருள், மற்றவர்களுடன் நல்லிணக்கம், மரியாதை, சுயமரியாதை, பிறரிடத்தில் மரியாதை எல்லாமே கிடைக்கும் என்பதை அவர்கள் உணர வேண்டும். நிறைய பேர் சொல்லக்கூடிய ஒரு விஷயம், எனக்கு சரியான நெறிப்படுத்துதல் கிடைக்கவில்லை, எனக்கு சரியான மென்டார், எனக்கு வாழ்வை சரிபடுத்தி கொடுக்க, இப்படித்தான் செய்ய வேண்டும் என்று சொல்லிக் கொடுக்க ஆளே கிடைக்கவில்லை, அதனால்தான் நான் இப்படி ஆகிவிட்டேன் என்று சிலர் சொல்வார்கள். இது நம்மால் ஒத்துக்கொள்ள முடியாத ஒரு விஷயம். ஏனென்றால் ஒரு வயது வரை வேண்டுமானால், அதாவது நமக்கு படிக்க தெரியாது, நமக்கு யாரேனும் ஏதேனும் சொல்லும் போது இது தவறு இது சரி என்று பிரித்து பார்க்க தெரியாது என்கிற வயது வரை வேண்டுமானால் இதை நாம் ஒப்புக்கொள்ளலாம். ஆனால் ஒரு வயதுக்கு பிறகு நமக்கு படிக்க தெரிகிறது, நமக்கு சத் விஷயங்களை கேட்க தெரிகிறது, நமக்கு இது சரி இது தவறு என்று பிரித்து அர்த்தம் செய்து கொள்ள தெரிகிறது என்னும் பொழுது இதை ஒப்புக்கொள்ளவே முடியாது. நமக்கு மென்டரிங் இல்லை, நமக்கு சரியான வழிகாட்டுதல் இல்லை என்று எப்படி நாம் சொல்ல முடியும்? ஆண்டாள் இங்கு சொல்லிக் கொடுக்கிறாள் இல்லையா? முதல் பாசுரத்திலிருந்து தொடங்கி நாராயணனே நமக்கே என்று சொல்ல ஆரம்பித்து எத்தனை விஷயங்களை நமக்கு சொல்லித் தருகிறாள். நமக்கு சொல்லிக் கொடுக்க ஆள் இல்லை என்று எப்படி நாம் சொல்ல முடியும்? ராமாயணத்தில் பார்த்தோம் இல்லையா, எப்படி தியாகம் செய்ய வேண்டும், எப்படி சகோதரர்கள் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்று ராமாயணம் நமக்கு சொல்லித்தரவில்லையா? ஹனுமனை பற்றி பார்த்தோமே, எப்படி தன்னலமில்லாமல் பிறர்க்கு சேவை செய்ய வேண்டும் என்று ஹனுமன் நமக்கு சொல்லித்தரவில்லையா? எனக்கு சரியான வழிகாட்டுதல் இல்லை என்று இத்தனை இருந்தும் நாம் எப்படி சொல்ல முடியும்? திருப்பாவையை படித்து பார்த்தாலே தெரியுமே, நாம் நல்வழிதான் செல்ல வேண்டும், எத்தனை தீய விஷயங்களை இதோடு அவள் நமக்கு சொல்லிவிட்டாள், இவற்றையெல்லாம் ஒதுக்க வேண்டும் என்று கடிந்தும் உரைத்தாள் அல்லவா? இதையும் மீறி எனக்கு வழிகாட்டுதல் இல்லை என்று சொல்வது சாக்கேதான், சாக்கு போக்கு சொல்லுவது தானே தவிர வேறொன்றுமே கிடையாது. ஆனால் இப்பொழுது நமக்கு சத்சங்கத்தில் ஒரு ஈர்ப்பு ஏற்பட்டிருக்கிறது. அதனால் உண்மையாக நாம் தீய வழக்கத்திலிருந்து நல்ல வழக்கத்திற்கு மாறுவதற்கு முயல வேண்டும். இங்கு ஆண்டாளே நமக்கு அதற்கான வழியை சொல்லித் தருகிறார். முதல் விஷயம், நான் மாற வேண்டும். இங்கு ஆண்டாள் கேட்கிறாள் இல்லையா, மற்ற நம் காமங்கள் மாற்று என்று சொல்கிறாள் இல்லையா? அந்த ஆசை நமக்கு வேண்டும், அந்த ஆர்வம் நமக்கு வேண்டும். என்னிடம் நிறைய தீய குணங்கள் இருக்கின்றன, அவற்றை நான் மாற்ற வேண்டும், நான் நல்வழிப்பட வேண்டும் என்ற எண்ணம் நமக்கு முதலில் இருக்க வேண்டும் அல்லவா? அந்த எண்ணம் இருக்க வேண்டும். கண்ணனை நாம் நாட வேண்டும், நம்முடைய குருநாதரை, நம்முடைய பெருமாளை நாம் நாட வேண்டும். குருநாதா, என்னிடத்தில் ஏகப்பட்ட தீய குணங்கள் இருக்கின்றன, அவற்றை மாற்றிவிடுங்கள் என்று நாம் குருநாதரிடம் கேட்க வேண்டும்.
சத்சங்கத்தை இறுக பிடித்து கொள்ள வேண்டும். சத்சங்கம் என்றவுடன் நாம் ஏதோ ஒரு பஜனை கூடம் என்றோ பஜனை பாடுபவர்கள் என்றோ மட்டும் எண்ணிவிடக்கூடாது. நமக்கு நல்லது சொல்பவர்கள் எல்லோரும் சத்சங்கம்தான். இது உன்னால் கண்டிப்பாக முடியும். இந்த தீய பழக்கத்தை கொஞ்சம் கொஞ்சமாக விட்டுவிடு, நாங்கள் உனக்கு துணை இருக்கிறோம் என்று யார் சொன்னாலும் அவர்கள் சத்சங்கம்தான். அவர்கள் நம்மை கொஞ்சம் கொஞ்சமாக சத்சங்கமாகவே மாற்றி விடுவார்கள். அவர்களை நாம் எப்பொழுதும் கெட்டியாக பிடித்து கொள்ள வேண்டும். அவர்களை விட்டுவிடவே கூடாது. உண்மைதான். ஒரு தீய பழக்கத்தை நாம் விட்டுவிட வேண்டும் என்று நினைத்தால் மிகவும் கஷ்டம்தான். ஆனால் ஆண்டாள் இங்கு நமக்கு சொல்லித் தருகிறாள் இல்லையா, காமங்கள் மாற்று என்று. அதனால் இந்த விஷயத்தை நாம் முயன்று பார்க்க வேண்டும். ஒவ்வொரு தீய விஷயத்திற்கும் ஒரு நல்ல விஷயத்தை மாற்றம் செய்ய வேண்டும். நாம் ஒரு கிளையை பிடித்து கொண்டு தொங்கிக் கொண்டிருக்கிறோம் என்றால், அந்த கிளை முறிய போகிற கிளை என்றால் விட்டுவிடுங்கள் என்றால் நம்மால் விட முடியாது. நாம் அதை எத்தனை காலமாக பிடித்து கொண்டிருக்கிறோம். ஒரு தீய பழக்கத்தை நாம் வெகு காலமாக செய்து கொண்டிருக்கலாம். விட்டுவிடுங்கள் என்று ஒருவர் மிக மிக எளிமையாக நமக்கு அறிவுரை சொல்லிவிடலாம். நம்மால் எப்படி அதை விட முடியும்? அதனால் மாற்று என்று ஆண்டாள் சொல்வது போல ஒரு நல்ல கிளையை பிடித்து கொண்டால் அந்த கிளையை கெட்டியாக பிடித்து கொண்டு கொஞ்சம் கொஞ்சமாக இந்த கிளையை விடுவது போல கொஞ்சம் கொஞ்சமாக சத்சங்கத்தின் உதவியோடு நல்ல பழக்கங்களை பழக்கி கொண்டால் தீய பழக்கங்களிலிருந்து சிறிது சிறிதாக நாம் வெளிவந்து விடலாம். இதை நாம் முயன்று பார்க்க வேண்டும். நேர்மையாக, உண்மையாக, உள்ளபூர்வமாக நாம் இதை முயன்று பார்க்க வேண்டும். முயன்று பார்த்தால் நமக்கு நிச்சயமாக வெற்றி கிட்டும். இங்கு நாம் பார்த்தோம் என்றால் ஆண்டாள் மற்ற நம் காமங்கள் மாற்று என்று கண்ணனிடத்தில் சொல்கிறாள் இல்லையா? ஆனால் ஆண்டாளுக்கு வேறு எந்த காமங்களுமே இல்லையே. நாம் பார்த்து கொண்டுதானே வருகிறோம். அவளுடைய குறிக்கோள் ஒன்றே ஒன்றுதான், கண்ணன் தான். நாம் முந்தைய பாசுரத்தில் கூட பார்த்தோம் இல்லையா, என்றென்றும் சேவகமே ஏத்தி பறைகொள்வான் என்று யாம் வந்தோம் என்று அவள் சொல்கிறாள். அவளுடைய குறிக்கோள் எல்லாமே கண்ணன் தான். அவளுடைய குறிக்கோள் எல்லாமே கண்ணனுடைய கைங்கரியத்தை பெறுவதுதான். அவளுக்கு வேறென்ன காமங்கள் இருக்கின்றன? ஒன்றுமில்லை. ஆனால் அவள் இதை நமக்காக சொல்கிறாள், நமக்காக பரிந்துரை செய்கிறாள். நம்மிடம் உள்ள தீய பழக்கங்களை மாற்றுவதற்காக கண்ணனிடத்தில் நமக்காக பரிந்துரை செய்கிறாள் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். நாம் முன்பே சொன்னோம் இல்லையா, ஆண்டாள் தன்னுடைய தோழிகளை எழுப்புகிறாள் என்னும் பொழுது அவளுடைய தோழிகள் எல்லாம் நாம் தான் என்று. நாம் தான் ஏதேதோ தீய விஷயங்களை கை கொண்டிருக்கிறோம் என்று நாம் சொன்னோம் இல்லையா. நமக்காகத்தான் இத்தனை விஷயங்களை சொன்னாள். இந்த பாசுரங்கள் முழுவதுமே எத்தனை தீய விஷயங்களை சொல்லி அவற்றை நாம் பழக்கிக்கொள்ளாது இருக்க வேண்டும், அவற்றை நாம் தவிர்க்க வேண்டும் என்று சொன்னாள் இல்லையா. பாசுரம் 1 சந்தேகமற்றிருத்தல் அதை பற்றி சொன்னாள். பாசுரம் 2 முறையற்றிருத்தல் பற்றி சொன்னாள். பாசுரம் 3 சுயநலம் கொள்ளாதிருத்தல் பற்றி சொன்னாள். பாசுரம் 4 கேட்காது அனுமானித்தல் பற்றி சொன்னாள். பாசுரம் 5 ஈடுபாடில்லாமல் இருத்தல் பற்றி சொன்னாள். பாசுரம் 6 படபடத்து போதல் பற்றி சொன்னாள். பாசுரம் 7 கவனிப்பில்லாது மெத்தனமாக இருத்தல் பற்றி சொன்னாள். பாசுரம் 8 நமக்காக பிறரை காக்க வைத்திருத்தல் பற்றி சொன்னாள். பாசுரம் 9 சோம்பலில்லாமல் இருத்தல் பற்றி சொன்னாள். பாசுரம் 10 மாற்றம் தாராதிருத்தலை பற்றி சொன்னாள். பாசுரம் 11 சுய சிந்தனை இல்லாதிருத்தல் பற்றி சொன்னாள். பாசுரம் 12 சகிப்புத்தன்மை இல்லாதிருத்தல் பற்றி சொன்னாள். பாசுரம் 13 கள்ளம் பறைதல் பற்றி சொன்னாள். பாசுரம் 14 வீண்பெருமை பேசாதிருத்தல் பற்றி சொன்னாள். பாசுரம் 15 விட்டுக்கொடாது தன்னலம் கருதுதல் பற்றி சொன்னாள். பாசுரம் 16 நயமற்று பேசுதல் பற்றி சொன்னாள். பாசுரம் 17 அரவணைத்து செல்லாமல் தன்னலம் கொள்வது பற்றி சொன்னாள். பாசுரம் 18 காத்திருப்பதில் பொறுமை இழப்பதை பற்றி சொன்னாள். பாசுரம் 19 தீர்வற்ற நிலையில் இருப்பதை பற்றி சொன்னாள். பாசுரம் 20 எதிர்மறைகளோடு இணைந்து போதலை பற்றி சொன்னாள். பாசுரம் 21 தோல்வியில் துவண்டு போதலை பற்றி சொன்னாள். பாசுரம் 22 நல்லவைகளுக்கு எதிர்ப்பு காண்பித்தலை பற்றி சொன்னாள். பாசுரம் 23 பக்குவம் இல்லாதிருத்தலை பற்றி சொன்னாள். பாசுரம் 24 குறிக்கோளின்றி இருத்தலை பற்றி சொன்னாள். பாசுரம் 25 பொறுப்பின்மையின்றி இருப்பதை பற்றி சொன்னாள். பாசுரம் 26 தெளிவின்றி மொழிதலை பற்றி சொன்னாள். பாசுரம் 27 வெற்றியில் கூட அதிருப்தி காணுதலை பற்றி சொன்னாள். பாசுரம் 28 அகங்காரம் கொள்ளுதலை பற்றி சொன்னாள். பாசுரம் 29 தீய வழி நடத்தலை பற்றி சொன்னாள். பாசுரம் 30 நன்றி இல்லாதிருத்தலை பற்றி சொன்னாள்.
இப்படி ஒவ்வொரு பாசுரத்திலும் என்னென்ன தீய குணங்களை நாம் விலக்க வேண்டும் என்று சொல்லிக்கொண்டே வருகிறாள் இல்லையா? இந்த ஒவ்வொரு தீய பழக்கத்தையும் பார்த்து நாமும் ஒரு தீய பழக்கத்திற்கும் ஒரு நல்ல பழக்கத்தை சேர்த்து கொண்டே வர வேண்டும். நாம் முன்பே பார்த்தோம் இல்லையா? ஒரு கர்ப்பிணி பெண் தன்னுடைய வயிற்றில் குழந்தை இருப்பதால் எவ்வளவு கவனமாக நடந்து கொள்வாள் என்று நாம் பார்த்தோம். அதுபோன்று நம்முடைய உள்ளத்தில் ஆண்டாள் இருக்கிறாள். ஆண்டாளுடைய உள்ளத்தில் இருக்கும் கண்ணபிரான் இருக்கிறான். அப்படி இருக்கும் பொழுது இப்படிப்பட்ட உள்ளத்தில், இப்படிப்பட்ட உடலில் நாம் தீய பழக்கங்களை ஏற்படுத்தி கொள்ளலாமா? பெரியாழ்வார் சொல்கிறார் இல்லையா? சிங்கப்பிரான் அவனெம்மான் சேரும் திருக்கோவில் என்று கூறுகிறார். நம்முடைய உடல் ஆண்டாள் குடிகொள்ளும் கோவில், கண்ணபிரான் குடிகொள்ளும் கோவில், அந்த பிரான் குடிகொள்ளும் கோவில் என்ற எண்ணம் வந்தால் எந்த விதமான தீய பழக்கத்தை ஏனும் நாம் ஏற்படுத்தி கொள்வோமா? கண்டிப்பாக மாட்டோம் இல்லையா? இந்த எண்ணம் நமக்குள்ளே இருந்து கொண்டே இருக்க வேண்டும். இந்த உடல், இந்த உள்ளம் ஆண்டாள் குடிகொள்கின்ற கோவில் என்ற எண்ணம் நமக்குள் இருந்து கொண்டே இருக்க வேண்டும். ஆண்டாள் கண்ணனை வேண்டுகிறாள், மற்ற நம் காமங்கள் மாற்று என்று. நாம் ஆண்டாளை வேண்டிக் கொள்வோம். கோதையே, எங்களுக்கு வேறு எந்த விதமான தீய பழக்கங்கள் ஏற்பட்டாலும் அவற்றை எல்லாம் மாற்றிவிடு, அவற்றை எல்லாம் கண்ணனை நோக்கி திருப்பிவிடு, அவற்றையெல்லாம் உன்னுடைய திருப்பாவை நோக்கி திருப்பிவிடு என்று நாம் ஆண்டாளை வேண்டிக் கொள்வோம். அவள் நமக்கு வேண்டியதை அருளி நம்மை கண்ணனிடத்தில் அழைத்துச் செல்வாள். இந்த பாசுரத்தில் ஆண்டாள் நமக்கு கற்றுக் கொடுப்பது நல்வழி நடத்தல், பீயிங் வர்ச்சுவஸ். ஆண்டாள் திருவடிகளே சரணம்.